you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் இறைவசனம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு இந்த தினவசனம் மூலியமாக ஆண்டவர் அவர் நம் மீது எவ்வளவு இரக்கம் கொண்டவராக இருக்கிறார் என்று நமக்கு வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் செய்யும் ஒவ்வொரு காரியமும் கர்த்தருக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காரியமாக இருக்கிறதா, இல்லை அருவருப்பை ஏற்படுத்தும் காரியமாக இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை மகா கிருபையோடு உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அந்த மகா கிருபையானது என்ன செய்யும்? நம்மளுடைய தப்பிதங்களை எல்லாம் சரியாகி, கோணலானவைகள் எல்லாம் நேராகி ஆண்டவருடைய பாதையிலே வந்து அடையும். அதற்காக தான் அவர் கிருபையாக இருக்கிறார். அவர் ஒருவேளை இரக்கம் காட்டாமல் இருக்கும் ஒரு சூழ்நிலை உண்டோ என்று நினைக்கலாம். உண்டு. பழைய ஏற்பாடு காலத்திலே ஆண்டவர் தன் மனிதர்கள் செய்யும் காரியத்தை உடனே நியாயம் தீர்த்தார். அது எங்கு காணப்படலாம் என்றால் ஆதியாகமத்தில் இருக்கிறது. ஆதாம் ஏவாள் தவறு செய்தபோது, பாவத்தை செய்தபோது ஆண்டவர் என்ன செய்தார்? ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தி அனுப்பினார். ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டு அங்கு கேருபீன்களை பாதுகாப்பு வைத்தார்கள். ஏதேன் தோட்டத்துக்குள்ளே இனி உனக்கு ஒரு நாளும் இடம் கிடையாது, ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே போயிரு அப்படின்ட்டு அனுப்பிச்சிட்டார். அப்போது பழைய ஏற்பாடு காலத்தில், ஆரம்ப காலத்தில் இந்த பூமி உண்டான போது இந்த நியாய தீர்ப்பானது இருந்தது. ஆனால் நம்மளுடைய பாவங்களுக்காக தன்னுடைய ஒரே மகனை அனுப்பி நமக்காக அவர் மீட்பு பலியாக ஆனதுனாலே தான் நமக்கு இப்போது மன்னிப்பு கிடைக்கிறது. இல்லை என்றால் பழைய ஏற்பாடு காலத்தில் இருந்த அதே சூழ்நிலை தான் இப்போதும் இருந்திருக்கும். இதை குறித்து நாம் சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்பு உண்டாகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இங்கு தாவீது என்ன சொல்லுகிறார்? அவருடைய கோபம் ஒரு நிமிஷம்தான். அந்த கோபம் கூட எதற்காக? நம்மளை சீர்படுத்துவதற்காக, நம்மளை சரி செய்வதற்காக. எத்தனை தவறுகளை நாம் செய்து கொண்டே இருந்தால் நம் வாழ்வில் எப்படி வெற்றி வரும்? இன்றைக்கு நம் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது என்றால் அதற்கு யார் காரணமாக முடியும்? ஆண்டவர் ஒரு நாளும் காரணமில்லை. நாம் தான் அவருடைய பாதையை விட்டு விலகி நம்மளுடைய ஆசையின் நிமித்தமாக வேறொரு பாதையில் சென்று கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனையை ஆண்டவர் இன்றைக்கு தருகிறார். எல்லோரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக தான் இந்த பூமியை அவர் படைத்தார். அதை பண்படுத்தி கொள்ள வேண்டும் என்று, பராமரிக்க வேண்டும் என்று மனிதர்களை உண்டாக்கினார். அப்படி உருவாக்கியவர் எப்படி நம்மளை அழிப்பார்? கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் எப்பேற்பட்ட பாவத்தை செய்திருந்தாலும், ஏன் அவருடைய சிந்தனையில் கூட இல்லாமல் இருந்திருக்கலாம், கடவுளுடைய வார்த்தையிலே நாம் தியானிக்காமல் இருந்திருக்கலாம். அதற்காக தான் இந்த புதிய ஏதேன் ஊழியத்தின் மூலியமாக தொடர்ந்து கடவுளுடைய வார்த்தையை உங்களுக்கு அனுதினமும் கிடைக்க ஆண்டவர் இந்த ஊழியத்தை கருவியாக பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, நாம் அனைவருமே ஆண்டவருடைய கிருபைக்கு ஏற்றவாறு அவருக்கு இசைவாக நம் வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஜெபிப்போமா? சோத்திரங்கத்தாவே துதிக்கிறோம் எங்கள் அன்பின் நேசரே. அப்பா, நீர் சொல்லப்பட்ட காரியங்களை குறித்து அப்பா மகா கிருபையோடு நீர் எங்களுக்கு இறங்குகிறீர். ஆண்டவரே, எங்களை நிர்மூலம் ஆகாதபடிக்கு நீர் பார்த்து கொண்ட தயவுக்காக நன்றி அப்பா. எங்கள் அன்பு சகோதர சகோதரிக்கு நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய பாதையில் வருவதற்கு தேவ கிருபை செய்யும் ஆண்டவரே. அப்பா, உங்கள் குடும்பத்தை நீர் ஆசீர்வதி பலப்படுத்து. எங்கு சிறுமைப்பட்டு தாழ்த்தப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் நீர் காற்றுக்கொள்ளும் ஆண்டவர். சோத்து கர்த்தாவே, அப்போ எளியவர்களுக்கு மத்தியில் நீ சமீபமாக இருக்கிறீர் ஆண்டவர். நன்றி அப்பா. சோத்து கர்த்தாவே, எங்கள் அன்பு சகோதர சகோதரிக்கும் கூட உம்முடைய மகா கிருபையை பெற்றுக்கொள்ள
அவர்களுக்கும் நல்ல ஞானத்தை தந்தும் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். இயேசு மூலமா ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். Now you're watching New Eden TV.